ஏஐ யுகத்தில் இன்றைய அரசியல், ஏஐ யுகத்தில் இன்றைய அரசியல் என்ற தலைப்புல சையத் பேச போறாரு. கருப்பேன் குசும்பக்காரன் அப்படிங்கிற மாதிரி அது என்னமோ தெரியல, கருப்பு கண்ணாடியை போட்டாலே இந்த மாதிரி இயல்பாகவே பேச தோணுன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கழக தோழர்களுக்கு உங்க எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி. இங்க யாரெல்லாம் காலையில கண்ணு முழிச்ச உடனே, பல்லு கூட விளங்கல, கண்ணு முழிச்ச உடனே போனை எடுத்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவை கண்ணு முழிச்சோடனே ஓபன் பண்ணிடுவேன் அப்படின்ற யாரெல்லாம் இங்க இருக்கீங்க? கை தூக்குங்க, சும்மா கை தூக்குங்க, தப்பே இல்லை. நானும் கை தூக்குறேன், இங்க இருக்க எல்லாரும் கை தூக்குவாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு நமக்கு என்ன நிர்பந்தம் இருக்கு அப்படின்னா, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறனால தான் இன்னைக்கு அறிவாலயத்தில் உட்காந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி நம்ம பேசுறதுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அறிவாலயத்தில் உட்காந்து அல்காரிதம் பத்தி பேசுறதுக்கு நம்ம நிர்பந்திக்கப்பட்டிருக்கோம். என்ன பத்தி நான் சொல்லிடுறேன். என்னோட பேரு சையது முஷரஃப், என்னோட ஊர் வந்து திண்டுக்கல். இன்னைக்கு வந்துட்டு சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ 2026 நான் இன்னைக்கு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றேன் அப்படின்னா, அன்னைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற ஒரு திட்டத்தை பாடத்திட்டத்தில் சேர்த்து ஐடி கம்பெனியை தமிழ்நாட்டுக்குள்ள முதல் கொண்டு வந்து சேர்த்த ஒரு உன்னதமான தலைவன். அந்த தலைவர் இருக்கிறனால தான் இன்னைக்கு நான் ஒரு சம்பளம், நல்ல சம்பளத்தோட ஒரு ஐடி கம்பெனியில் இன்னைக்கு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா, அந்த தலைவர் இல்லை அப்படின்னு சொன்னா நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி யாருமே கிடையாது. இன்னைக்கு நான் முதல் தலைமுறை பட்டதாரி. 2026 என்னோட கல்லூரியில் என் செட்ல படிச்ச கிட்டத்தட்ட 100கணக்கான பேர். அப்ப தமிழ்நாட்டில் எத்தனை கல்லூரி இருக்கு, எவ்வளவு பேர் ஒரு வருஷத்துக்கு முதல் தலைமுறை பட்டதாரா வெளியே வராங்க அப்படின்னு சொன்னா, இத்தனை பட்டதாரிகளை உருவாக்கிய பெருமை அந்த தலைவனையே சாரும். இப்ப நம்ம டாபிக் உள்ள வருவோம். ஏஐ யுகத்தில் இன்றைய அரசியல். சரி, நான் கம்ப்யூட்டர் படிச்சேன், ஐடி வேலை கிடைச்சிச்சு, இதுக்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர். ஏஐ நான் யார் மூலியமா படிச்சேன்னு தெரியுமா? சுவாரஸ்யமா இருக்கும். நம்மளுடைய கடந்த ஆட்சியில நம்மளுடைய திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு முத்தான திட்டத்தை கொடுத்தாரு, நான் முதல்வன். அந்த நான் முதல்வன் திட்டத்தில் ஒரு செமஸ்டர்ல ஏஐ கோர்ஸ் எனக்கு அலாட் ஆகி அதுல நான் ஏஐ படிச்சேன். இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய வேலையிலையும் ஏஐ யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்குலாம் ஒரு குட் நியூஸ் சொல்லவா? நீங்க வந்துட்டு நம்மளுடைய இந்த ஈவெண்ட்டுடைய போஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கல்ல, சந்திக்கலாம் வாங்க, ஜென்சி டிஎம்கே மீட்டப் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல நாங்க போட்டிருந்தோம். அந்த போஸ்டர் மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய பேனர், வெளியில இருக்கக்கூடிய பேனர் எல்லாமே ஒரு ஏஐல ஜெனரேட் பண்ணது. சாதாரண ஏஐல ப்ராம்ப்ட் போட்டு ஜெனரேட் பண்ணது நான் தான் ஜெனரேட் பண்ணேன். அப்ப இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த ஏஐ எப்படி இருக்குன்னு. அண்ணா அப்ப சொன்னாரு, மக்களிடம் செல் அப்படின்னாரு. உண்மையிலேயே மக்களிடம் செல் தான். அதனாலதான் இன்னைக்கு இந்த ஏஐயா இருக்கட்டும், சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இவ்வளவு டாமினன்ஸ் பண்ணுது. உங்களுக்குலாம் இன்னொன்னு காட்ட விரும்புறேன். நம்ம ஏஐல வந்து சந்திக்கலாம் வாங்கன்னு போட்டோமா, நம்மளுடைய ஒரு நிமிஷம் இருங்க, மாற்று கட்சி நண்பர்கள் வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதா? யாராவது ஜூம் பண்ணுங்க. தெரியுதா? தெரியலையா? நான் இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே இந்த போட்டோ ஷேர் பண்றேன். என்னன்னா, நம்ம போட்ட அதே சந்திக்கலாம் வாங்க போஸ்டர்ல எங்க 6 பேரையும் கையில ஒரு திருவோட்டோடையும் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னும் ஏஐ வச்சு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், அதே ஏஐ தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து உங்களால இப்படி கீழ்த்தனமா தான் பண்ண முடியும். ஆனா எங்கனால ஒரு போஸ்டரை போட்டு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேரை அறிவாலயத்தில் உட்கார வச்சு இன்னைக்கு திராவிடத்தை பேசுகிறோம்னு சொன்னா, இதுதான் ஏஐ யுகத்துல நாங்க பேசக்கூடிய அரசியல். ப்ரோ அப்படியே அந்த ஃபோன் கொடுங்க, காட்டுறதுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா ஊபி கொத்தூஸ் இந்த ட்ரெண்ட்லாம் மாதிரி புதுசா நமக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, we are intellectual. நடுநிலைன்ற பேர்ல
நீங்க பேசுற கேவலமான அரசியலுக்கு நாங்க பேசுற அரசியல்னால எங்களை நீ இன்டெலெக்சுவல்னு சொல்லுவேன்னா நாங்கெல்லாம் இன்டெலெக்சுவல் தான். எல்லாரும் சொல்லுங்க, we are proud intellectual. உங்களால நீங்க ஏஐல தானே அரசியல் படிக்கிறீங்க, நாங்க ஏட்டில படிச்சு வந்தவங்க. இன்னைக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா கொஞ்சம் நஞ்சம் அட்டூழியம் கிடையாது, ஃபேக் நியூஸ் வந்து நம்மளை சுத்தி எக்கச்சக்கமா பரவி இருக்கு. இப்ப நீங்க வந்து இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம பண்ண போஸ்டர் ட்ரெண்ட் ஆகி இவ்வளவு பேர் அரங்கத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனா இப்ப நம்மளை வச்சு இந்த மாதிரி கேவலமா சித்தரிச்சு பண்ணியிருக்காங்கல்ல, இதை நீங்க அதை எப்படி நீங்க ஷேர் பண்ணீங்களோ இதை ரிப்போர்ட் பண்ற கடமை நமக்கு இருக்கு. ஏன்னா எனக்கு மட்டும் கிடையாது, நீ எலெக்ஷன் டைம்ல நம்மளுடைய தலைவர் அவர்களை வச்சும், அது யாரா வேணா இருக்கட்டும், எந்த தலைவரா வேணா இருக்கட்டும், ஒருத்தரை தனி மனித தாக்குதல்ல இந்த மாதிரி பண்றது அது சட்டப்படி குற்றம். அப்ப ஒரு குற்றம் நடக்குது, இப்ப உங்க கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு குற்றம் நடக்குது, அதை பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? நீங்க உங்களால தடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சா சும்மா இருப்பீங்களா? அப்ப சோசியல் மீடியால ஒரு விஷயம் ஃபேக் நியூஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது, இது ஏஐ ஜெனரேட்டட் தெரியுது அப்படின்னா அதை ரிப்போர்ட் செய்யற கடமை நமக்கு இருக்கு. ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருத்தர் காலையிலே ஆபீஸ் போகும்போது டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துட்டு போறாரு, சாயந்தரம் வரைக்கும் ஆபீஸ்ல இருக்காரு, மதியம் அவர் கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு சாப்பிட்டாரு அப்படின்னு தன் கையாலேயே சாப்பிட்டாரு. அப்ப அது எல்லாருக்கும் தெரியும் அந்த போட்டோ ஏஐ ஜெனரேட்டட்னு. நான் போயிட்டு அண்ணே அது நம்பாதீங்கண்ணே, அந்த போட்டோ வந்து ஏஐ ஜெனரேட்டடு. அட போப்பா தத்ரூபமா இருக்கு. அப்ப நாங்க ஒண்ணு பண்ணோம், இந்த மேடையில் இருக்க எல்லாரும் சேர்ந்து அந்த இமேஜை எடுத்து எங்களோட ஃபேஸை வச்சு அதே டிஃபன் பாக்ஸ், அதே சோறு, அதே கூட்டு நாங்க அப்லோட் பண்ணோம். எங்களை பார்த்து 10 100 ஆச்சு, 100 1000 ஆச்சு. யாரு தத்ரூபமா இருக்குன்னு நம்பினாலே தம்பி எல்லாரும் போடுறாங்கப்பா, அப்ப இது உண்மையிலேயே ஏஐ தான் போல, அதே டெய்லர் அதே வாடகை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நாங்க போடுற போஸ்ட்ல இது ஒண்ணு மட்டும் கிடையாது, இது மாதிரி நாங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்னொன்று சொல்லித்தரேன், நாங்க போடுற போஸ்ட்ல நிறைய தோழர்கள் வந்து ப்ராம்ப்ட்னு கமெண்ட் பண்றீங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே சென்ட் பண்ணணும்னு ஆசை தான், முடிஞ்ச அளவுக்கு நாங்க கமெண்ட்ல போட்டு பின் பண்ணிடுவோம். ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு ஏஐ வந்து எங்கேயோ போயிருச்சு. சிம்பிளா நாங்க ஒரு போட்டோ போடுறோம் அப்படின்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இங்க ரேண்டமா ஏஐ எல்லாரும் யூஸ் பண்றீங்க, முடிஞ்ச அளவுக்கு இங்க நிறைய படித்த இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க, ஜென்சி தலைமுனர். ஏதாவது நீங்க யூஸ் பண்ற ஏஐ டூல்ஸ் யாராவது 2 3 சொல்ல முடியுமா? ChatGPT எல்லாரும் ஃபெமிலியரா அதான் யூஸ் பண்ணுவாங்க. ChatGPT, ஜெமினி, கிளாட் நிறைய இருக்கு. அந்த ChatGPTல எங்களோட போட்டோவை அந்த போட்டோவை அப்லோட் பண்ணிட்டு உங்களோட போட்டோவை அப்லோட் பண்ணிட்டு நீங்க பெருசாலாம் ப்ராம்ப்ட் கொடுக்க தேவையில்ல, அதுலயே ஆடியோ ரெக்கார்டர் சிம்பிள் இருக்கும், அதை ஆன் பண்ணி இந்த போட்டோல இருக்கிற மாதிரி என் ஃபேஸை வச்சு என்னுடைய ஃபேஸை ரீப்ளேஸ் பண்ணி கொடு, அதே ஸ்டைலில் கொடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 30 to 40 செகண்டுக்குள்ள தத்ரூபமா அந்த போட்டோ உங்களுக்கு வந்துடும். இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரு உங்களுக்கு அந்த போட்டோ போகணும்னு ஆசைப்பட்டாலும் போய் கமெண்ட்ல ப்ராம்ப்ட்னு கேட்கறத விட்டுட்டு இதுக்கு மாறுங்க. சிம்பிளா நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதை நீங்க பண்ண முடியும். இப்ப இன்னொரு விஷயம், இந்த ஏஐனால என்ன நடக்குதுன்னா நிறைய டீப் ஃபேக் நம்ம வருது. சும்மா இல்ல, வெளிநாட்டுக்கு போய் ஒருத்தர் லவ்வர் பாய் இருந்தார்ல, அவர் வாய்ஸ் கூட வச்சு கண்ணை பார்த்தா கண்ணு ஊறுதே கண்டமாகுதே அவர் வாய்ஸ்ல கூட பண்ணலாம், யார் வாய்ஸ்ல வேணாலும் பண்ணலாம். அப்ப இந்த மாதிரி டீப் ஃபேக்லாம் வருது. இப்ப இது எந்த அளவுக்கு மாத்திருக்குன்னு சொன்னா, படிச்சவங்களுக்கு தெரியும், சோசியல் மீடியா டெய்லி யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் அது ஏஐன்னு. வீட்டில் இருக்கிற என் பாட்டி ஃபோன் யூஸ் பண்றாங்க, அவங்களுக்கு யூடியூப்ல வருது, நான் ஏஐன்னு சொன்னாலே எங்க பாட்டி நம்ப மாட்டாங்க. அப்ப அதை சொல்லக்கூடிய கடமை யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. எது ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கு. இன்னைக்கு ஏஐல போயிட்டு நம்ம பண்ற தப்பு என்னன்னா, ஒரு விஷயம் நமக்கு தெரியல அப்படின்னா லைப்ரரிக்கு போன நம்ம, புக்கை தேடி போன நம்ம, இன்னைக்கு சாட் பாட்டுகளையும் ஏஐ பின்னாடியும் போறோம். நண்பர்களே, இங்கதான் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சாட் பாட்டு, இந்த ChatGPT எல்லாமே ஒரு ட்ரெயின்டு டேட்டாவை வச்சுதான் உங்களுக்கு அந்த தரவுகளை கொடுக்குது. அதுகிட்ட சொந்தமா சிந்திச்சு அது பதில் சொல்லாது. அதுக்கு ஏற்கனவே சில விஷயங்களை ஃபீட் பண்ணியிருக்கிறாங்க, அதுல இருந்து தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வருது. அதனால அது தரக்கூடிய அத்தனையும் உண்மை கிடையாது. இதான் பெரியார் அன்னைக்கே சொன்னார், கண்ணில் பார்க்கறதெல்லாம் நம்பாத, யோசி, உனக்கு பகுத்தறிவு இருக்கு, சிந்திச்சு செயல்படு. ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஒரு கண்டென்ட் வருதுன்னா கேளுங்க, தைரியமா கேளுங்க. நம்ம கிட்ட உங்களுக்கு தெரியும், நம்ம எலெக்ஷன்ல தோத்ததுக்கு பின்னாடி நம்மளுடைய எல்லாருடைய இன்பாக்ஸும் நிரம்பி வழியுது. கண்டிப்பா, ஏன்னா எல்லாரும் அடிச்சு தள்ளுறாங்க, காலை மாலை இரவுன்ட்டு, சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின்னு ரீல்ஸா அடிச்சு தள்ளுறாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேளுங்க, நீ அனுப்பியிருக்கல, வாட் இஸ் த சோர்ஸ்,
இதுக்கு என்ன சோர்ஸ், இது ஏஐ ஜெனரேட்டடா? இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? ஏஐனால கிரியேட் பண்ற பொய்யினே நம்ம ஏஐ வச்சு தான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அது கத்தி மாதிரி, காய்கறியே வெட்டலாம் கழுத்தையே வெட்டலாங்கிற மாதிரி பொய்யை கிரியேட் பண்றதும் எங்க அவரே பாம்பு வச்சுட்டு அவரே எடுக்கிறாருங்கிற மாதிரி பொய்யை அவன் பொருளை எடுத்து அவனே போட்ட கதையா அதுதான் பொய்யையும் கொடுக்குது. அதை உண்மைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம அதை தான் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால தான் சொன்னேன் அது வந்து ஒரு டூல். அந்த டூலை வந்து நம்ம ப்ளேமே பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி நாங்கள் போஸ்டர் ரெடி பண்ணோம், நீங்கள் கேவலமாக ஒன்று பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். அப்போ நீங்கள் கேளுங்க, வாட் இஸ் த சோர்ஸ்? ரிலையபிள் மீடியா இதை போட்டிருக்காங்களா? ஏதோ ஒரு நியூஸ் சேனல், இன்னைக்கு நமக்கு தெரியும், ஏதோ ஒரு நியூஸ் சேனல் கார்டை வச்சு யார் வேணாலும் எடிட் பண்ணலாம். ஒரு நியூஸ் கார்டை வச்சுட்டு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. அதுக்கு ரிலையபிள் சோர்ஸ் என்ன, வேற மீடியாஸ் அதை போட்டிருக்காங்களா, அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் முன்னெடுக்கணும். இன்னைக்கு நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோழர்களே ஃபேக் நியூஸ் ஃப்ரீ டிஎன் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கை டென் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க அந்த பானிபூரி கடை அதிகமாயிருச்சு, பஜ்ஜி கடையை காணாங்கிற மாதிரி ஃபேக் நியூஸ் அதிகமாயிருச்சு. ஃபேக் நியூஸே காணோம் வா அப்படிங்கிற மாதிரி பொய்யான செய்திகள் எக்கச்சக்கமா பரவி இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா களை எடுக்கணும். இப்ப கூட யாராவது உங்க போன் இருந்தா எடுத்து தமிழ்நாட்டில் பேட்டி கொடுக்கும் போது சிரிச்ச 3 ஐபிஎஸ் ஆபீசரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களான்னு சும்மா கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. அது உண்மை நமக்கு தெரியும்ல. கூகுள்ல சர்ச் பண்ணி என்ன காட்டுதுன்னு சொல்லுங்க. கூகுள்ல சர்ச் பண்ணி ஏஐ மோடுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஏஐ மோட போட்டு யாராவது சொல்லுங்க, நான் பேசிட்டே இருக்கேன் நீங்க சொல்லுங்க. ஏன்னா அந்த ஏஐ எப்படி வேலை பார்க்குதுன்னா, இப்போ நான் ஒரு பதிவு போடுறேன், இப்போ அதே மாதிரி அந்த 3 சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க 1000 பேர் அதை ரீபோஸ்ட் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. 1000 10,000 ஆகுது, 1 லட்சம் ஆகுது, 10 லட்சம் ஆகுது. இந்த டேட்டாவை வச்சு அந்த ஏஐ இவ்வளோ பேர் சொல்லியிருக்கிறாங்க, அப்போ இது உண்மைதான் போல அப்படின்னு ஏஐ சொல்லும். இதுக்கு ரிசல்ட் இப்போ நீங்கள் யாராவது சர்ச் பண்ணி பார்த்து சொல்லுங்க. இன்னொரு விஷயம், நம்ம ஏஐ இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நம்ம தோழர்கள்லாம் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. வீடியோஸ் போடுறவங்களும் இங்கே இருக்கீங்க. இந்த ஏஐ அந்த வீடியோஸ்க்கு வரக்கூடிய கமெண்ட்டை அனாலிசிஸ் பண்ணி சென்டிமெண்ட் அனாலிசிஸ் ஒன்று இருக்கு, அதில் இருக்க எல்லா கமெண்ட்டையும் வாசிச்சு அது பாசிட்டிவா நெகட்டிவா நியூட்ரலான்னு பார்த்து பாசிட்டிவா இருந்தால் மட்டும்தான் அல்காரிதம் அந்த வீடியோவை புஷ் பண்ணுது. நெகட்டிவ் கமெண்ட் வந்திருந்தால் நெட் இல்லையா, எஸ் சொல்லுதா? ஆனா உண்மையா அது ஏஐ சொல்றது உண்மையா? அப்போ புரிஞ்சுக்கணும் எந்த விஷயத்தை எதுல தேடணும். நீங்க ஏஐட்ட கேளுங்க, தப்பு இல்லை. ஏன்னா நம்ம கூகுள்ல தேடினா 10 லிங்க் வரும், அதுல ஒவ்வொன்றா போய் பார்க்க முடியாதுப்பா. ஏஐட்ட கேட்டா ஒரே தான் கொடுத்துருது, அது கொடுக்கும். நீங்க பதிலுக்கு ஒரு கேள்வி கேளுங்க, நீ கொடுத்திருக்கியே இதுக்கு எங்க இருந்து இதை எடுத்த, இதுக்கு சோர்ஸ் லிங்கோட கொடு அப்படின்னு நீங்க கேளுங்க. அந்த சோர்ஸை கிராஸ் செக் பண்ணி சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு சிம்பிள் நியூஸ், அதை நீங்க சாட்ஜிபிட்ல ப்ராம்ப்டா கொடுத்து அதை இமேஜா போடலாம். பெரிய கோர்ஸ்லாம் படிக்கணும் அவசியம் இல்லை. அதில் வாய்ஸ் ஆன் பண்ணி சொன்னீங்களே உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அது பண்ணி கொடுக்கும். அப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கமெண்ட்டு, அப்போ அதை அனலைஸ் பண்ணி நெகட்டிவ் கமெண்ட் இருந்தால் அந்த வீடியோவை புஷ் பண்ண மாட்டேங்குது. இப்போ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம தோழர்கள் யார் வீடியோ போட்டாலும் அதில் நெகட்டிவ் கமெண்ட்டாக ஒரு 10 கமெண்ட் இருக்கு. இங்கே 1000 பேர் இருக்கீங்க, அந்த 10 கமெண்ட்டுக்கு எதிராக ஒரு 100 பாசிட்டிவ் கமெண்ட் நம்மளால போட முடியாது. ஒரு சின்ன ஹார்ட், ஒரு சின்ன ஃபயரு, we support you, we stand with you. அது வேற சொல்லக்கூடாது, ஏன்னா இப்போ ஸ்டாண்ட் வித் யூன்ட்டு அது வேற மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய, நீங்கள் நினைப்பீங்க நான் ஒரு சின்ன கமெண்ட் போடுறேன் அதனால என்ன ஆக போகுது அப்படின்னா, இதனால எக்கச்சக்கமா பிள்ளை நீங்கள் சும்மா பேசிட்டு இருப்பீங்கன்னு. நம்ம பக்கத்தில் எனக்கு இந்த பைக் வாங்கணும்னு ஆசையா இருக்கு, 1/2 மணி நேரத்தில் அந்த பைக் ஆடு இன்னைக்கு உங்கள் ஃபோனில் வருதா இல்லையா? நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக்லையும் நீங்கள் யூஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராம்லையும் நீங்கள் எதை பற்றி பேசுறீங்களோ அந்த ஆடு இன்னைக்கு வருதா இல்லையா? இது எல்லாத்துக்கும் காரணம் ஏஐ. அப்போ இந்த ஏஐயை வச்சு என்ன வேணா பண்ணலாம், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்னே உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த ஏஐ எல்லாம் இருக்குல்ல, இது வெறும் மிஷின், ரோபோட், அதுக்கு இதயம்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம அப்படி இல்லை. சமூக நீதி, பாகுபாடை எதிர்த்து பேசக்கூடிய பகுத்தறிவாள இதயங்களால் கட்டமைக்கப்பட்ட கூட்டம் நாம். இதே ஏஐ வச்சு நாங்க திராவிடத்தை ஒழிச்சிருவோம், நாங்க இந்த ஐடியாலஜியை ஒழிச்சிருவோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதே ஏஐ யூஸ் பண்ணி எங்களால இந்த திராவிடத்தை கட்டமைக்க முடியும் என்கின்ற சவாலை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்ப கடைசியா ஒன்னே ஒன்று மட்டும் உங்ககிட்ட நான் சொல்றேன், அது எழுதி வச்சேன், ஒரு நிமிஷம். டீப் ஃபேக் அரசியலை வீழ்த்துவோம், பகுத்தறிவை ப்ராம்ப்டாக கொடுத்து திராவிடியன் மாடலை அல்காரிதமாக்கி எல்லோருக்கும் சமமான உலகத்தை ஜெனரேட் செய்து காட்டுவோம். முடியுமா?
எந்த ஏஐனால நீ ஃபேக் நியூஸ பரப்புறியோ அதே ஏஐ யூஸ் பண்ணி நான் உண்மையை சொல்லுவேன், உறக்க சொல்லுவேன், ஒரு ஊப்பியா சொல்லுவேன், எல்லாமாவும் சொல்லுவேன். திராவிடத்தை எந்த கொம்பனாலும் அழித்தொழிக்க முடியாது. நீ எந்த டெக்னாலஜி வேணா கொண்டு வா, எங்க கிட்ட ஒரு படம் இருக்கு, எங்க கிட்ட ஜென்சி படம் இருக்கு, நீ என்ன பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இவ்வளோ பேர் வந்தீங்க, நாங்கள் நீங்கள் உங்கள் கூட்டத்தை பார்த்தோன்னே ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டோம், கண்ணு கலங்குற அளவுக்கு. ஏன்னா நீங்கள் வந்தவங்களை தாண்டி எங்களுக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸ், உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் சொல்லுங்கள், நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி தரோம், நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கும் நன்றி. பேசுவதற்கு வாய்ப்பு அளித்ததற்கு முதல் நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.